அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அலிமேட்டட் காட்சான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 எபிசோடில் இந்த சீரிஸை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாஷாவுடைய ரிவெஞ்ச் முடிச்சு அடுத்த ஆளுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக அப்படியே இந்த சீசன் 1 முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை என்னால் இப்போவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனால் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இந்த எபிசோடில் வேற லெவலான ஃபைட்டும் இருக்குது. அதே மாதிரி அந்த எல்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸை எவ்வளோ கேவலமாக நடத்துனாங்களோ அந்த அளவுக்கு இப்போ அவனுங்க கதறுவானுங்க, எங்களை விட்டுருங்க சாமி, வேணாம் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ல என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துச்சதா சொல்லுங்க. பிடிக்கலனாலும் சொல்லுங்க. சரிங்க, இதோட கதை கொடுப்போமா. சாஷா கூட என்கேஜ்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த மெச்சிலும் நம்ம டெலிபோர்டேஷன் ட்ராப் மூலியமா இப்ப வேற இடத்துல வந்திருக்கோம். சாஷா, நீ சொல்றது புரியுது, ஆனா இந்த டவருக்குள்ள இவ்வளவு படிக்கிட்டு இருக்கு, நம்ம மேல போறதுக்கான வழி இதுலயே போட்டிருக்கு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்றதுலாம் புரியல, ஆனா இந்த வழியெல்லாம் நம்ம போகணுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. நீ எனக்கு பின்னாடியே வா, ஏன்னா ட்ராப் எதனா நீ போய் மாட்டிப்பேன் அப்படின்னு இதுங்க ரெண்டும் அந்த இடத்த விட்டு கிளம்புதுங்க. ஹீரோவுமே இந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இருக்கான். மாஸ்டர், உங்களுடைய ரிவெஞ்ச் ஆரம்பிக்க காத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை இங்க வந்துருவா, அதனால நீங்க தயாரா இருந்துக்கோங்க. சரியா சொன்ன. நான் இந்த சிம்மாசனத்துல உட்காந்து அந்த டோர் திறக்கிற அந்த ஒரு சமயத்துல எல்லாமே மாறிடணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ட்வின்ஸ் 2 பேரும் வந்து டேய், நம்ம டெலிபோர்டேஷன் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கோம்டா. ஆமா, இந்த டவருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கோம். நம்ம மத்தவங்க எங்க இருக்கான்ற உனக்கு ஐடியா இருக்கா? நம்ம கண்டிப்பா அவங்களை தேடி போயிட்டு திரும்ப ஒரு குரூப்பா ஜாயின் பண்ணி திரும்ப டவரை கிளைம் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்கேன். டேய், அதுக்கு நாங்க உங்களை போக விட்டதான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்தத்துக்கு வருவாங்க. நீங்க இந்த இருந்து உயிரோட போக முடியாது. நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இவங்க ஜோலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி வாயை மட்டும் திறக்கிற லெவலுக்கு உயிரோடு எடுத்துன்னு போயிட்டு நம்ம மாஸ்டர் கிட்ட போடுவோம் இவனுங்களை. எனக்கு புரியுது டென்ஷன் ஆகாத. ஏய், என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே வேலையா இந்த இடத்துல தெரியாதனமா வந்து மாட்டிக்கணும், சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க வேலையா இருக்கோம். உண்மையில யார் நீங்க? எதுக்கு தேவையில்லாம எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்க? ஏய், கம்முனாடி பசங்களா ஒண்ணுமாடா புரியாம இருக்கீங்க? நாங்களாம் உங்களுடைய ஆப்பனன்ட்ரா, நாங்க எனிமீஸ்ரா. என்னப்பா இந்த மூஞ்சலிங்க இப்படி சொல்லுதுங்க? நம்மளுக்கு சரியான மரியாதை கூட கொடுக்க மாட்டானுங்களே. எங்க பாரு, உன்னுடைய எனிமீஸை நீ குறைச்சி மதிப்பிடாத. அவனுங்க என்னதான் ஹெல்ப்பா இருந்தாலும் அவங்களுடைய லெவல் அதிகம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களும் கீழ்த்தரமானவங்க தான். அதனால நீங்க உஷாரா பார்த்து நடந்துக்கணும்னு சொல்றேன். இதை கேட்டு அவனுக்கு கடுப்பாயிடுவானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ண கிட்ட வருவானுங்க. தப்பிச்சிருவானுங்க இவனுங்க. உங்க 2 பேரும் இந்த இடத்துல கொண்டுடுவோம். நாங்க ஒயிட் நைட்டை சேர்ந்தவங்க. நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எந்த கேங்ல இருக்குன்றது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கௌரவமான ஆளுங்க நாங்க. எங்களை படி எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்லலாம்? கீழ்த்தரமான ஆளுங்கள் எல்லாமே ஹியூமன்ஸ் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லேவா பயன்படுத்தி எங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்க எப்படி வேணாலும் அதை பயன்படுத்துவோம். எங்களை யாராலையும் கேட்க முடியாது. அவங்க தான் அதுக்கான தகுதியான ஆளுங்க. நாங்க கிடையாது. நாங்க எல்லாருமே உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க. இவங்களை இதே இடத்துல கொண்டுடுவோம். என்ன சொல்றேன்? கண்டிப்பா. அப்படி நீ உனக்கு கண்ணா பின்னா அந்த இடத்துல பறந்துக்கணும் சண்டை போட்டுட்டு இருக்க. ஏன்னா ஒரு இடம் நிக்க மாட்டீங்களா? என்னடா ஒரு ஏலி மாதிரி ஓடி இருக்கீங்க? இவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனுங்க டேரக்டா போயிட்டு அட்டாக் பண்ண போகும்போது இன்னொரு பக்கம் சீன் கட் ஆகி இப்போ இவனை காமிக்கிறாங்க. பொம்பளை சோக்க பிடிச்சவன் இப்போ புலம்புறான். தேவையில்லாம இந்த டவருக்கு வந்து இப்படி மாட்டிக்கணுமா? என்னாலதான் இவனுக்கு ட்ராப்ல மாட்டிருக்காங்க. எங்கன்னா நிம்மதியா பேலஸ்ல இருந்ததுன்னா என்னத்துக்கு ஜாலியா இருந்திருப்பான் அவள் கூட. ஏய், யார் மணி? அந்த சைடு நீங்க அந்த வெளியே வா. ஒளிஞ்சதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கப்புறம் அவளை பார்த்த உடனே பார்த்தா இவனுக்கு அப்படியே புன்னகை வரும் பாருங்க. உள்ளுக்குள்ள இருந்து புன்னகை. இவ அழகா இருக்கா. ஏய், என்னுடைய தேவதையே, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய பேர் என்னன்றத சொல்ல முடியுமா? எந்த விஷயத்த கேட்கறது யாருன்னா, நான் தான் சப்பு மாஸ்டர் ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிறவன். ஷைனிங் ஆர்மர் தி ஷார்ப் ஹெட். அவளுக்கு அருவருப்பாகுது இவன் பேரை கேட்டல. என்னாச்சு? கூச்சப்படாத. ஆனா பார்த்தா அவனுடைய வெப்பன் வந்து அவளுக்காக பதில் சொல்லுது. சாரி தம்பி, எங்களை மன்னிச்சிடு. என்னுடைய பார்ட்னர் இந்த இடத்துல பேச மாட்டான் உங்ககிட்ட. என்ன அந்த கன்னு பேசுது? அப்ப நீ ரொம்ப இன்டெலிஜென்டான கண்ணா? ஆமா, இவ பேர் வந்து சிஷு. நான் இவளுடைய பார்ட்னரா இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து லாக்கு. சரி, ஓகே. எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க நாங்க வந்ததுக்கான காரணமே உங்களை கொல்லதான். அதுக்கு தான் ஃப்ளோர்ல உங்களை தனித்தனியா பிரிச்சிருக்கோம். என்ன முட்டாள்தனமா ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு உண்மையிலே ஃபைட் பண்ணலாம் ஆசை இல்ல. அதுவும் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, என்னுடைய பேபி. அதனால இந்த அழகான பொண்ணு கூட என்னால சண்டை போட முடியாது. இவகிட்ட என் மனசையே நான் பறிகொத்துட்டேன். என்ன பேபி, வெளியே நம்ம அவுட்டிங் போவோம் அப்படின்னு அவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. பொம்பளை சோக்கு பிடிச்சவன். இவளுக்கு அருவருப்பாகுது அது பாக்குறதுக்கு. ஏய், இங்க பாரு, சுசு வந்து மனசுல யோசிக்குது என்னன்னா, நீ ஒன்னு அவளுடைய டைப் ஆள் கிடையாது. சரி, ஓகே ஸ்வீட் ஹார்ட், உன்னுடைய டைப்பான ஆள் யாரு? நீ கற்பனையில யோசிச்சுட்டு வச்சிருப்பல, அதை சொல்லு. அது யாருன்றது லாக்கு கிட்ட சொல்ற அவளும். அவ சொன்ன டைப் யாருன்னா, ஒரு ஹேண்ட்ஸமான பேஸோட பிளாக் ஹேர் வச்சுட்டு இருக்கிற ஷார்ட்டான பையனை தான் பிடிக்குமா? ஏடி, நீ இந்த டீட்டெயிலாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம லால் லைட்டை தான் பிடிச்சிருக்க போல உனக்கு. சரியா சொன்ன அப்படின்ற மாதிரி அவ சரியா. டேய், நான் உன்னுடைய பார்ட்னர் மறந்துட்டியா? அவர்லாம் உன் தகுதி காலே கிடையாது. கண்டிப்பா அவரெல்லாம் உன்னை பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இவன் கடுப்பாயிடுவா போட்டு அடிக்கிறான். டேய், நான் உன்னுடைய பார்ட்னரை உடச்சிடாத, தெரியாம சொல்லிட்டேன். எங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவன் கடுப்பாயிட்டு இதை என்னால ஏத்துக்க முடியாது. எப்பவுமே என்ன மன்னிச்சிட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தவங்களை மாத்து விரும்பி அவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்களா விருப்பப்பட்டு என் கூட வரவேற்கும். நான் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படியே அவங்கள ஏத்துப்பேன். ஆனா வர முடியாது அப்படின்னு எதனா சொன்னாங்கன்னா நான் வலுக்கட்டாயம் படுத்துவேன். கண்டிப்பா இது எனக்கு கஷ்டம்ன்றது கிடையாது. உன்னை அடிச்சாச்சு இந்த இடத்துல இருந்து தூக்கின்னு போவேன்.
உன்னை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு தன்னுடைய இன்விசிபிளா இருக்கிற ஒரு ஆரோ வெப்பனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண போறான். நல்ல முறையா அவ தப்பிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவான். இவன் பார்த்துட்டு ஆடி போயிடுவான். என்ன இவன் என்னுடைய இன்விசிபிளான அட்டாக்கையை பார்த்துட்டு திரும்ப அட்டாக் பண்றான். உண்மையிலேயே இவன் கவுண்டர் அட்டாக்ல பிரமாதமான ஆளா இருக்கான். அதுக்கப்புறம் லாக்குமே சுசு இவன் கிட்ட கொஞ்சம் உஷாராரு, ஏன்னா இன்விசிபிளான ஆரோஸை வச்சு இவன் அட்டாக் பண்றான். டேய் தம்பி, என்னுடைய பார்ட்னர் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப வீக்கானவா கிடையாதுடா, இருந்துட்டு போகட்டும். ஆனா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் எனக்கு அடிமன்னு நினைச்சா அவங்கள நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணி வந்து கூட்டிட்டு போவேன். அவன் எனக்கு தான். அப்புறம் சீன் கட்டாயி திரும்ப பார்த்தா இவனுக்கு கிட்ட வருது. இவனுங்க 2 பேரும் பறந்துகிட்டே பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பில்லர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்குது. இவங்கள நம்மளால ஈஸியா அடிக்க முடியும், ஆனா இவங்களால நம்மள பிடிக்கவே முடியாது. அதனால அடுத்த கட்டமா இவனுங்களுடைய அந்த ஏர் விண்ட்னு சொல்லக்கூடிய மேஜிக் பவர் பயன்படுத்தி பறந்துக்கிட்டே அட்டாக் பண்றானுங்க. என்னப்பா இது, இதெல்லாம் ஒரு அட்டாக்னு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அவங்க ஈஸியா தடுக்கிறாங்க. இவனுடைய கதையை முடிக்கணுமா, ஏன்னா இவனுக்கு ஓவரா பேசுறானுங்க, ஓவரா சொல்றானுங்க. ஏய் ஆட் லைட் வந்து நம்ம கிட்ட எப்படியாச்சும் இவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணு சொல்லியிருக்காரு. என்ன நீ பேசிட்டு இருக்க, இப்பதான் நாங்க வாமப்பா ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்திக்கிட்டே சண்டை போடுறானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காட்டுக்கு வெளியில இவனுக்கு அனுப்பின மாஞ்சர் வந்து ஒரு சில அட்வென்ச்சர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணதுல ஒரு கால பார்த்தா ஹீரோ டம்மியா உருவாக்குன அந்த ஹீரோ வந்து இந்த இடத்துல காப்பாத்துறான் அந்த அட்வென்ச்சரை. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யார் நீங்க? கோல்டு நேமோ. இந்த மாஞ்சரை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லவும் இவ ஓவர் ரியாக்ட் பண்ற நம்ம நேமுவும் கோல்டு போயிட்டு ஒரு கால தடுப்பான். டேய் ஏன்டா என் வழியில குறுக்க வர நீ பைத்தியக்காரி, என்னடி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி ஒழுங்கா நடந்துக்கூடிய எதுக்கடி தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ற? ஆமால மன்னிச்சிரா, நாங்க தான் பிளாக் மோல்டி, இன்னைக்கு நாங்க இந்த மாஞ்சரை அழிக்காம விட மட்டும் தொட்டு துரத்திக்கினே ஓடிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து ஏன்பா எதுக்குப்பா தேவையில்லாம இந்த காமெடியான ஸ்கிரிப்ட் எல்லாம் அமைச்சிரு அங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு பண்ணாமே இருந்துடலாம்ல. எலியா உங்ககிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்க, இது எனக்கு காமெடியா தெரிஞ்சிரு. அது சின்ன பொண்ண தரமா தெரிஞ்சாலும் ஆனா மத்த அட்வென்ச்சர்ஸ் மாதிரில வந்து நீங்க வெளியில ரொம்ப நல்லவரா இருக்கிற விஷயத்த வந்து காமிக்கணும்ல, அதுக்காக தான் நாங்க இதை கிரியேட் பண்றோம். ஸ்கிரிப்ட் படி கரெக்டா போது, இருந்தாலும் கொஞ்சம் குழந்தை தரமா தான் இருக்குது. அது ஏன் மேல குறை இல்ல ஆடு, அது எல்லாமே அவங்க மேல தான், அவங்க தான் ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. இவனுங்க 2 பேரும் விண்டு கட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப விண்டு பவரையே பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அவனுங்களுக்கு தெரியல இன்னமும் இவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு மொரட்டுத்தனமா விடாம முயற்சி பண்றானுங்க. அதுதான் விடாமுயற்சின்னு வர சொல்றானுங்க. அப்புறம் மல்டிபிளான விண்டு கட்டர்னு சொல்லக்கூடிய பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண அவனால தப்பிக்க முடியும்னு நினைப்பானுங்க. ஆனாலுமே அதுல இருந்து தப்பிப்பான். இதுக்கு இடையில ஒருத்தன் பார்த்தா டக்குன்னு ஒரு வெப்பனை எடுத்து அவளுடைய கையிலேயே அடிச்சிருவான். மேராவுடைய கையிலேயே. அவ கையில அடிச்சதுல அவ அப்படியே சோர்ந்து வீந்துற. மேரா பார்த்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு இன்னொருத்தன் வந்து அந்த இடத்துல அவருடைய கையவே மொட்டமா வெட்டிடுவான். அட கடவுளே பாவம் கை போயிடுச்சே. அடுத்தது அந்த டை அடிச்சிட்டு இருக்க பொண்ணுதான். அவளையும் நம்ம தலையவே வெட்டிடுவோம். பாத்துக்கலாம். ஏய் ஐ சைடு டென்ஷன் ஆகுது, பொறுமையாரு. ஏய் எவ்வளவு பெரிய ஆளு நான் இதனால இருக்குன்னு நினைச்சேன். நம்ம மொக்கையா அடி வாங்குற அவனுக்கிட்ட வசியமால உனக்கு நீ எல்லாம் போய் மாஸ்டர் கீழே வேலை பாக்குற, என்னடி வெறுப்பேத்திரியா? என்னப்பா இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமா? அவளுக்கு கையை பிடிச்சு அதை பத்தி ஃபீல் பண்ணாம இவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க. பசங்களா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்க கையில இருக்கிற சோடை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் அது ரொம்ப நிலைச்சிருக்காது. மொத்தத்துக்கு நீங்க அடிச்ச அடியில ஒரு அடி கூட எங்க மேல படல, ஏன்னா பட்டு இருந்தோம் பிளட் நேற்றுக்கு எங்க கிட்ட இருந்து வந்திருக்கணும்ல. வராதுக்கான காரணம் எங்க கிட்ட பயங்கரமான பவர்ஸ் இருக்கு. இப்ப நீ அதை பார்த்து தெரிஞ்சு பண்ற மாதிரி டக்குன்னு தன்னுடைய கையெடுத்து அவளையே கடிச்சு சாப்பிடுறான். இவங்களை பார்த்துறது கொதூரமாகுது. ஒண்ணுமே புரியல அவனுக்கு, என்னடி பண்ணிட்டு இருக்க, உங்க ஏன் நீயே சாப்பிடுங்கிற. டக்குன்னு பார்த்தா ரீஜெனரேட் முடியுமா திரும்பவும் வளர்ந்துடும். அது இதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னடா அங்க நடந்துட்டு இருக்கு, எப்படா இது சாத்தியம்? எல்லாமே சாத்தியம் தான். உன் கண் கூட தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை விட பெரிய விஷயத்தை காமிக்கிறேன், இதுக்கு பயப்படுறீங்களா பாக்கலன்ற மாதிரி டக்குன்னு தலையை பிச்சு காமிப்பான். இது போதுமா? என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் ரீஜெனரேட் சக்தியை கொண்டது, அதனால என்னை யாராலையும் அழிக்க முடியாது என் மாஸ்டரை தவிர. இவ போதும்பா வாப்பா ஓடிடுவோம், இது நல்லதுக்கே இல்ல. எங்கடா போறீங்க? இருங்க, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். வந்ததுல இருந்து என்னை பத்தி அறிமுகத்தை கொடுக்கல. நான் தான் மேராதி ஜெமரா அல்ட்ரா ரேர் கார்டு. என்னுடைய லெவல் 7777. ஆமா, என்னுடையது அல்ட்ரா ரேர் கார்டு. என் பேரு ஐஸ் ஹெட் ஃப்ரோசன் ஃபயர் ஸ்ட்ரோம் கிளாப்பர். என்னுடைய லெவல் 7777. என்னது 7777? என்னடா இது லெவல்? இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த கேள்விப்படுறது இல்லை. இவ்வளவு அதிகமாலாம் இருக்கா? எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது வாய்ப்பு இருக்கு? இவங்க போய் சொல்றாங்க பாத்தியா, நம்ம என்ன சொன்னாலும் நம்பத்துக்கு உனக்கு தேவை இல்லை. அதுதான் சொன்ன ஆரம்பத்திலேயே உனக்கு கிட்ட பெரிய லெவலில் சண்டை போட்டு நம்ம பவரை காமிச்சா இவனுக்கு நம்புவாங்க. இப்ப பாரு சில்லறத்தனமா நம்ம நினைக்கிறாங்க. இதை பத்திலாம் யாரும் கவலைப்பட்டா அவனுக்கு பயப்படுறாங்களா இல்லையான்றத பார்த்தப்பா. அவனாலுமே அவனுக்கு திரும்ப பேசிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண அது எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னடா எத்தனை வர சொன்னாலும் நீங்க பொறுச்சிக்க மாட்டீங்க, சாகணும்னு ஆசையா திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. ஸ்டன் ஆகி நின்றுவானுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், எக்க இருந்த கொண்டு உங்களை எங்களால டச் கூட பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உங்க சாவை இங்கதான்ற மாதிரி டெரரா போய் பயன்படுத்த குழந்தைங்க 2 ஓடுதுங்க. அங்கிருந்து வாடா ஓடிடுவானு. ஏன் அவனுக்கு ஓடுறானுங்கப்பா? நான் இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே. அவனுக்கு சண்டை போட்டா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ண, அவங்களை போயிட்டு பிடிப்போம். ஏய் வந்ததுல இருந்து நீ அவங்களை பயமுறுத்தி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நானும் கொஞ்சம் வேலை பாக்குறேன். சரி ஓகே, நான் என்னுடைய ஃபயரை பயன்படுத்தினால நீ என்ன பண்ண, உனக்கு ஷீல்டை கிரியேட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே கத்தாத. அதுக்கு போல அந்த ஃபயர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறான். நீ ஆரம்பின்னு சொன்ன உடனே டக்குன்னு தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி அவனுக்கு போன திசையில அதிகப்படியான வெப்பத்தை செலுத்திட்டு இருக்கான். இதே இன்னொரு பக்கம் பார்த்தா ஷார்பிட்டும் தன்னுடைய இன்விசிபிள் ஆரோஸை பயன்படுத்தி அவனை தொடர்ச்சி அட்டாக் பண்ண இவ ஒரு இடத்துல தன்னுடைய லாக் மூலியமா தப்பிச்சிட்டு இருக்கா. அவன் வந்து எந்த சைடுல இருந்தா அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்த கரெக்டா பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு இடத்துல தப்பிக்க முடியாத லெவல்ல சுத்தி வளைச்சிருவானுங்க. அவ்வளவுதான் சோழி முடிச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும், ஆனா பார்த்தா அந்த புகை மூட்டத்துல இருந்து அவன் வந்து இருப்பான். இதுக்கு சாத்தியமே இல்லை. யாருதான் இவன்? இவளுக்குள்ள எப்படி இந்த மாதிரியான பவர்லாம் வந்திருக்கும்? அடேங்கப்பா நீ உயிர் படிச்சிட்டியா? இது ரொம்ப
நல்ல விஷயம் தெரியுமா, ஏன்னா உன்ன மாதிரியான சக்தி வாய்ந்த பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கூட வந்துடு. அது இருக்கிற விஷயம் பாயுது. அப்புறம் இன்னொரு வார்த்தையை விட்டுருவான். ஆமா லைட்டுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கேன், அவனை தான் உனக்கு பிடிக்குன்னா கண்டிப்பா நான் அவனையும் தோக்கடிக்கிற லெவலுக்கு பெரிய ஆள் தான். நீ அந்த கேவலமான ஹியூமனை நீ இது பண்ணாத, என்ன மாதிரி அழகான எல்ஃப் நீ விரும்பு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், என் கூட வந்துடுன்ற மாதிரி கேட்க அந்த டைம் கோவமாவா பாருங்க. லாக் ஒன்னு பக்கம் டே முட்டாள் எதுக்குடா தேவலாம இந்த விஷயத்துல நீ எடுத்துட்டு இருக்க, லைட்டை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா, இப்ப அவ கோவத்துல இருக்கா, நீ செத்த இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாவ கொல்லணும்ன்ற மாதிரி சைக்கோ மாதிரி நடத்துக்கிறான். இதுல தலைவன் அதிர்ச்சி ஆயிடுவான், என்னடா இது கேரக்டர் வினோதமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்வின்ஸ் 2 பேரும் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா எல்லாம் செவ்வரா இருக்கிறதுனால ஒரு எக்ஸிட் கூட இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு. எது கேட்டதை பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல அவ பயன்படுத்தின அந்த ஃபயர் மேஜிக்கோடைய எஃபெக்ட் எல்லாமே அதிகப்படி அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. டே என்னடா பண்றது, இது அதிகமா வந்துட்டு இருக்கு, வேற வழி இல்லை, நம்ம எப்படியாச்சும் இதை கட்டுப்படுத்தணும், அதுக்காக நம்மளுடைய பவர்ஸை பயன்படுத்தினா தப்பு இல்லை, அதனால விட்டு கொடுத்துடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஐஸ் வால்ஸை கிரியேட் பண்ணி அதை அணைக்கிறதுக்கு பார்ப்பானுங்க, உள்ள வராத மாதிரி அந்த ஹீட். ஆனாலுமே அந்த ஹீட் ஓவர் ஹீட்டா இருக்கிறதுனால இவனுக்கு பயன்படுத்துற ஒவ்வொரு ஐஸ் வாலும் அப்படி கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு அதே இடத்துல எரிய ஆரம்பிக்கிறானுங்க. இவ அவ்வளவு ரேஞ்ச் மோட்ல இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து ஷாஷாவை காமிக்க அவ பார்த்தா இன்னொரு பக்கம் ரேஞ்ச் மோட்ல இவனை நான் கொல்லாம ஓட மாட்டேன்ற மாதிரி துடிப்பா இருக்கா. அவன் பயந்துருவான், யார் இவன், இவ்வளவுதான் எனக்கு பிடிக்குமா, இவன் ரொம்ப கேவலமான வேற இருக்கா. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது தன்னுடைய புல்லட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ அவனை நோக்கி அட்டாக் பண்ண அனுப்ப அவன் ஒரு இடத்துல அந்த தப்பிக்கிறான். கூடவே பார்த்ததுன்னு தான் கையில இருக்கிற அந்த இன்விசிபிள் ஆர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்றான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, நீ எப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆனா ஒரு புல்லட் அடிச்சதோ சரி, அதுக்கப்புறம் பில்லுன்னு அவன் மேல அடிச்சு மொத்தமா சோழியை முடிக்கிற லெவலுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ட்வின்ஸும் என்னமோ உயிரோட இருக்காங்கன்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்க. ஏன்பா உயிரோட தானே இருக்காங்க, கண்டிப்பா உயிரோட தான் இருக்காங்க, நீ ஃபீல் பண்ணத, என்ன சொல்ற உண்மையாவா? ஆமாமா, எலியா கிட்ட ஆல்ரெடி நாங்க சொல்லிருக்கோம். எலியா ஏன்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. எலியா அதுக்கப்புறம் பண்ண பவர்ஸ்ல ஓரளவுக்கு அவனுக்கு உயிரோட இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்காங்க. வேலை நடந்து முடிஞ்சதா மட்டும்ன்ற பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. உடனே பார்த்து அந்த பசங்க 2 பேரும் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, உயிரோட விட்டுருங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி அவனுங்க கேட்கறதுல டக்குன்னு இவ பிடிச்சும் கேட்பா. எங்க பாருங்கடா, இதே மாதிரியான விஷயம் தானே மனிதர்களுக்கும் உங்களுக்கும் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்களோ அதே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக மாறப்போகுது அப்படின்னு அவங்க வெள்ளத்தனத்தோட உச்சியோட போயிட்டு அவனுங்களை சோடியை மொத்தமா முடிச்சு விடுறான். என்னோட பக்கம் தலைவன் பார்த்தா பயத்துல இருக்கான். இந்த இடத்துலயும் பார்த்தா குதுக்கலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்துக்கு முன்னாடி மாதிரி பொம்பளை சோக்குல அதே இடத்த திரும்பி பாக்குறான். ஆனா அவளை உடனே டக்குனு அவளை அப்படியே தலையில அடிச்சு படுக்க வச்சிருவான். இதயத்துல சாவடா இதுக்கிட்ட இப்படி பண்ண அப்படின்னு இன்னுமோ கோவத்துல இருக்கான். எதுக்கிடையில அவளுடைய வெப்பனும் லாக்கும், டே என்னடி பண்ணிட்டு இருக்க, லாடு வந்து அவரை உயிரோட தாண்டி பிடிச்சுன்னு சொன்னாரு, நீ எதுக்கடி அவனை கொலை பண்ணிட்டு இருக்க, கொலை பண்ணாதடி, ஆமால என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்துட்டு டே உயிரோட தான் இருக்கியாடா அப்படின்ற மாதிரி பார்க்க, பரவாயில்ல உயிரோட தான் இருக்கான்ப்பா அப்படின்னு அழுது புலம்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு பொறுமையாவே ஹேண்டில் பண்ணிருக்கலாமே. சரி இவங்க எங்க வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்களா? கிட்ட வந்துட்டாங்க மாஸ்டர், நம்ம அடுத்த கட்டமா அவங்கள தான் சந்திக்க போறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க அதை பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கேற்ற போல பார்த்தா இவங்க 2 பேரும் அந்த க்ரௌன் ரூம் இருக்கிற இடத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டே இருக்காங்க. ஷாஷாவும் கண்டிப்பா லைட் என்ன மாதிரியான முகத்தை வச்சு நீ இருந்தாலுமே சரி, இந்த முறை நான் அவனை கொண்டுடுவேன். ஃபைனலா இவங்களுடைய மேட்ச் வருது. இந்த இடத்துல ஜாக்கும் இவனை சும்மா இருக்கணும் வம்புக்கு இருக்கிறான். டேய் உங்க கூட எல்லாம் சண்டை போட எனக்கு டைம்ல எனக்கு வழிய போடு, நான் எதுக்கடா வழிய பண்ணும், உன் ஆப்னே நான் தான்டா, நீ தேவலாம அடுத்த கட்ட ஃப்ளோர்லாம் போக தேவையில்லை, எங்க இருந்து உயிரோட போறியா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண. என்னடா பேசிட்டு இருக்க, என்னோட லெவல் அதிகம் தெரியுமா, உன் லெவல் என்ன அதிகம், எவ்வளவு தெரியுமா, 7777. என்னது 7777? இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன தேவையில்லாம வெறுப்பேற்றாத, சும்மா போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காதவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட. என்னடா பயத்துல இப்படி வளர்த்துட்டு இருக்க, கண்டிப்பா உனக்கு திறமையில, அதனாலதான் நீ இப்படி புலம்புற நல்லாவே தெரியுது. உன்னால ஒரே ஒரு அடி கொடுத்து பாடியில ஏதாச்சும் ஒரு உறுப்பை வந்து டேமேஜ் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் நீ ஒரு ஆம்புலன்றதை நான் ஒத்துக்கிறேன். என்னடா இவன் இப்படிலாம் கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு கடத்துல அவன் கடுப்பாயிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த பவர் அந்த ரிலீஸ் பண்ணி கிட்ட போயிட்டு அடிப்பான் பாருங்க. ஆனா எப்படியாப்பட்ட அட்டாக்கா இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி டக்குனு பிடிச்சி போட்டு உட்கார வச்சிருவான் அடிச்சு. அவனுக்கு ஹீரோ கொலையா நடிகணும் ஒரு கடத்துல, யாருதான் அவனுக்குன்ற மாதிரி. அவனுடைய ஆர்மெல்லாம் பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அது கூட தொலைக்க முடியாம அவன் ஒரு கடத்துல சாஞ்சு போயிடுவான், செவத்துல போயிட்டு சொருவி வச்சிருவான் தலைவன். அவன் கிட்ட போயிட்டு டே செத்ராதரா உயிரோட தானே இருக்க, அப்புறமா என் மாத்திரக்கு யாரோ பொறுப்பு சொல்ல முடியாது, நானே தேவையில்லாம பாவம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய அந்த பவரும் அப்புறம் எலியோடைய அந்த பவர்ஸும் இணைஞ்சு அவனை இன்னமும் உயிரோட வச்சுக்குது. பரவாயில்ல தம்பி, நீ இன்னும் உயிரோட இருக்க, கண்டிப்பா என்னுடைய மாஸ்டருக்கு பத்தி யூஸ்ஃபுல்லா இருப்பேன். ஜாக்கும் ஆல்ரைட், இன்னும் என்னுடைய நண்பர்களுடைய ஃபைட்டும் அங்க காத்துட்டு இருக்கு, அவங்களும் அவங்களுடைய சண்டையை முடிச்சிட்டு இருப்பாங்க நம்பிக்கையில இருக்கின்ற மாதிரி அவனுமே பார்க்க. எங்க பார்த்தாலும் நான் சொன்னவன் இருக்கான் அந்த மாஸ்டர் கூட சண்டை போறதுக்காக. எங்க பாரு டேய், நான் தான்டா நான் சொன்னேன் இந்த இடத்துல நான் தானே ரொம்ப ஸ்டாங்கு, உன்னை நான் இன்னைக்கு கொல்ல போறேன்ற மாதிரி அவங்களுடைய ஃபைட் அந்த இடத்துல ரெடியா இருக்கு. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.